ஹலோ மக்களே, குட் மார்னிங். இந்த நாள் இனிய நாள் அமைய என்னோட வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம லஞ்ச் மெனு என்ன பார்க்க போகிறோன்னா, தட் இஸ் லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் சவ் சவ் சாம்பார் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு சவ் சவ். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சவ் சவ்வை அதை தோல் நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு டிப்பு என்னென்னா, நம்ம இந்த சாம்பார் செய்யும்போது புளி கொஞ்சம் அதிகமாக போடணும். ப்ளஸ் நம்ம சாம்பார் தூள் போடுவோம் இல்லையா, ஹோம்மேட் மசாலா வச்சுருப்போமே, ஹோல் ஸ்பைஸ் போட்டு, அந்த ஸ்பைஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். ஏன்னா இது நீர்க்காய் இல்லையா, அதனால் அந்த நீர்க்காய் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அந்த சாம்பார். ஸோ இதில் மிளகா பொடி, தட் இஸ் நம்ம வீட்டில் செய்த மிளகா பொடியும் புளி இதுவும் கொஞ்சம் தூக்கலாக போட்டு எல்லாத்தையும் வதக்கி செய்தோன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். சவ் சவ்வையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மார்னிங் நம்ம ப்ரிப்ரேஷன். கொஞ்சம் மார்னிங் சீக்கிரமாக எழுந்துட்டோன்னா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது சாம்பாரில் இந்த சவ் சவ் போடுறதால சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா காயை எடுத்து வச்சுருவாங்க, தக்காளி எடுத்து வச்சுருவாங்க, கருவேப்பிலையை எடுத்து வச்சுருவாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் அவங்களுக்கு அது தெரியாது, ஹெல்த் பெனிஃபிட்டு அவங்களுக்கு புரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சவ் சவ் சாம்பாரில் போட்டிங்கன்னா அதோடய எசன்ஸ்லாம் போட்டு நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தாளிப்பு கொடுப்போம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கிட்டு அடுப்பில் எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டு கடுகு தாளிட்டோன்னு கருவேப்பிலை போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷ் ஷேடுக்கு வரும்போது நீங்கள் அது வரைக்கும் வதக்கணும். அது வரைக்கும் வதக்கினா போதும். கொஞ்சம் விட்டு விட்டு வதக்குங்க. வதக்கிட்டே இருந்தாலும் இதுவாகாது. நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கேன், லாங் வீடியோ வருதுன்னு. நீங்கள் அது வரைக்கும் வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு இது தக்காளியை போட்டு நல்லா வதக்கோங்க. கொஞ்சம் தக்காளிக்கு இப்போ இருக்கிற தக்காளிலாம் வணங்கவே மாட்டேங்குது, என்னன்னே புரியல. சரி, அதை விடுவோம். கட் பண்ணும்போதே அவ்வளோ ஹார்டாக இருக்குது. இது எப்படி சொல்கிறதுன்னு புரியல எனக்கு. நெக்ஸ்ட் இதை வதக்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ சாம்பாரில் போடுவோம் ஆக்சுவலாக, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதை நம்ம கல்லுப்பு தான் போடுறேன், ராக் சால்ட். ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. நல்லா வதங்கட்டோன்னு சவ் சவ் இப்போ ஆட் பண்ணுறோம். சவ் சவ் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும். இந்த வதக்கத்தில் தான் டேஸ்ட்டே இருக்குது, அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு. நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இது என்னோடய வெர்ஷன் ஆஃப் மேக்கிங் சாம்பார். உங்களுக்கும் இதை விட நல்லா செய்கிறவங்களாம் இருப்பாங்க, இருந்தாலுமே ஒரு சிலருக்கு யூஸ் ஆகுமே. மேபி உங்களுக்கு இது சவ் சவ்வில் சாம்பார் வச்சுருக்க மாட்டீங்க ஒரு சிலர், இது கொஞ்சம் யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் நல்லா வணங்கி அந்த காய் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி வரும். நீங்கள் வதக்கும் போதே தெரியும், ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் நம்ம லாஸ்ட்டு வதக்கிற வரைக்கும் பார்த்தாவே தெரியும்.
அதை நல்லா வதக்கி நம்ம பக்கத்தில் வந்து ரைஸ் தவளை வச்சுருக்கோம். அது ரைஸ் கொதிக்கிட்டோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு தனி கப் சாம்பார் கப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி, மிளகாத்தூள் எத்தனை, நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு இதை வதக்கி, அது நல்லா ஒரு பாதி கொதிக்க சைடில் கொதிச்சுட்டு இருக்கும்போதே இதை வதக்கி அதில் கொட்டிடணும். கொட்டிட்டு அது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுதுன்னா அந்த மிளகாத்தோட ராஸ்மல் பாதி போயிட்டுருக்கோம். நம்ம போடும்போது இந்த காயோடு சேர்ந்து நல்லா வதங்குச்சுன்னா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போயிடும், ராஸ்மல் போயிட்டு இந்த காயை நல்லா வதக்கி போட்டதால் அதோட எசன்ஸ், அந்த காயோட எசன்ஸ், தக்காளி வெங்காயம் நம்ம தாளிப்பு கொடுத்தோம்ல, அந்த தாளிப்பு கொடுத்து எல்லாம் அதில் இறங்கி அந்த சாம்பாரே ரொம்ப மணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம். அதை நல்ல ஒரு கரண்டியில் போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். மத்து போடுற அளவுக்கு இல்லை, அது நல்லாவே மசிஞ்சிடுச்சு. ஸோ அதில் போட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ, சாம்பார் கொதிச்சிடுச்சு, ஊற்றிக்கிறோம். நமக்கு எவ்வளோ வேணுமோ. நான் கிட்ஸு கொஞ்சம் பருப்பு எடுத்து வைப்பேன். பருப்பு நெய் சாதம் சாப்பிடுவாங்க என்னோடய கிட்ஸு. ஸோ அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். நமக்கு கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லையா, நம்ம எவ்வளோ சாம்பார் திக்காக வேணுமா, கொஞ்சம் தண்ணியாக வேணுமா. இதுக்கு வந்து நிறைய நீங்கள் பருப்பு ஊற்றுனீங்கன்னா அது அந்த சாம்பார் ஆற ஆற அப்படியே இதுவாகிடும், கட்டியாயிடும், கூட்டு மாதிரி ஆகிடும். ஸோ அதை இது பண்ணிவிட்டு நம்ம பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் புளி ஊற வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ, ஒரு எலுமிச்சை பழம் அளவு, கொஞ்சம் பெரிய எலுமிச்சை பழம் அளவு நீங்கள் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா. இது ஒரு டிப் கொடுக்குறேன். நம்ம சாதம் வந்து ரைஸ் வைப்போம் இல்லையா, நான் வடித்து தான் சாப்பிடுவேன். வடித்து சாப்பிடும்போது அதில் வந்து கொதி வரும்ல, அந்த தண்ணியை எடுத்து இதில் நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா, கொதி தண்ணியை சீக்கிரமாக அது வந்து அந்த புளி வந்து இதுவாகிடும், சாஃப்டாகிடும். ஸோ தட் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி போட்டு எவ்வளோ வேணுமோ அந்த புளி போட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புளி, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. காரம் கரெக்டாக தான் இருக்கும், புளி உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா காரம் ஃபஸ்ட்டே கொஞ்சம் நம்ம தூக்கலாக தான் போட்டிருக்கோம் இதில். அடுத்தது ஆணலை வச்சுட்டு இப்போ வந்து வெண்டைக்காய், தட் இஸ் லேடிஸ் ஃபிங்கர் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து என்னோடய வெர்ஷன் தான். இது பண்ணும்போதே நமக்கு குழன்னு இருக்கும், கை வலிக்கும். இதை பண்ணுறதுக்கு சிலருக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிகினர்ஸ் சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றி இதுக்கு தாளிப்பு கொடுக்குறோம். கடுகு போடுறோம். கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போடுறோம். அது நல்லா ரோஸ்ட் ஆகி செவக்க வரணும், அது வரைக்கும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச இது கருவேப்பிலை போடுறோம். போட்டு அதையும் இது 2 இது பண்ணிவிட்டு லேடிஸ் ஃபிங்கர் கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் அதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு டிப் இருக்குது. பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதிலேருந்து ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை நம்ம வந்து அந்த ஜெல் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், குழன்னு ஆகிடும். இட் கன்சியூம் டைம். நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நான் சாம்பார் ஆஃப் பண்ணிட்டேன். வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க. உப்பு போட்டு வதக்கிட்டு கொஞ்சம்
மூடி வச்சிங்கன்னா மூடி நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா அந்த குழப்பு தன்மை வராது. ஸோ தட் நமக்கு ஈஸியாக ரோஸ்ட் ஆகிடும். அதில் கொஞ்சம் நம்ம ஆஃப் பண்ணனால சாம்பார் அதில் பச்சை கறிவேப்பிலை, கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது இதில் மிளகாத்தூள் போட்டு வதக்குறோம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அந்த மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதையும் மூடி வச்சு நீங்கள் வதக்கி கொடுத்தீங்கன்னா அந்த வதக்கிற கஷ்டம் இருக்காது நமக்கு. நல்லா வதக்குங்க. அடி பிடிக்கக்கூடாது. அப்பப்போ மூடி வச்சு வதக்குனிங்கன்னா நம்மளுக்கு எம்மியான ரோஸ்ட் கிடைக்கும். உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சது ரோஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வானல் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறோம். நெய் கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மக்கானா ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் கொஞ்சம் பல்காக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். நான் இப்போதைக்கு கொஞ்சம் பண்ணுறேன். மக்கானா பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த சிப்ஸு அந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம வீட்டில் செய்து கொடுத்தாலுமே அது வந்து ஆயிலு தான். ஸோ நெய்ன்றது குட் கொலஸ்ட்ரால். ப்ளஸ் இது மக்கானா பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. ப்ளஸ் என்ன இருக்குது, கால்சியம், மெக்னீஷியம் நம்ம போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ வீக்லி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, கொஞ்சம் பல்காக பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 3-4 டேஸ்க்கு நமக்கு ஸ்நாக்ஸ் ஓடும். நம்ம பிங்க் ராக் சால்ட் போடுறோம், பிங்க் சால்ட் போடுறோம். இது டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நிறைய போட்டிங்கனாலும் ஒரு மாதிரி உப்பு கீழே போய் தீஞ்சிடும். ஸ்லோவில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் உப்பு நிறைய போட்டிங்கன்னா அடியில் போய் நின்றுட்டு நமக்கு வந்து ரோஸ்ட் வந்து பண்ணும்போது கொஞ்சம் தீயும். இது உப்பு எப்படி போடணுன்னா, ஒரு 3/4 நம்ம வந்து நல்லா வதக்கிட்டோன்னே நெய்யில் நீங்கள் உப்பு போட்டு இது பண்ணுங்கள். அடுத்தது மஞ்சத்தூள். இது வந்து நான் ஹோம்மேட் மஞ்சத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். மிளகாத்தூள் அரைப்போம் இல்லையா, அப்பயே மஞ்சள் தனியாக எடுத்து காய வச்சு அரைச்சி பல்காக எடுத்து வச்சுப்பேன். இது ஹோம்மேட் டர்மரிக் தான், தட் இஸ் மஞ்சத்தூள். இந்த டர்மரிக் இது போட்டிங்கன்னா இப்போ இருக்கிற இதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுலேயே நீங்கள் பெப்பரும் போடலாம். பெப்பர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கோல்டு காஃப்லேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். சீசன் மாறுது இல்லையா, அதனால் சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ பண்ணும்போது நான் பெப்பர் போட்டு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, இப்போது நம்ம டர்மரிக் போடுற மாதிரி அதுலேயும் கொஞ்சம் பெப்பர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் பண்ணி காமிக்கிறேன். பெப்பர் ரோஸ்ட் மக்கானான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எடுத்து நம்ம ஒரு சம்படத்தில் போட்டு வச்சுக்கிறோம். போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா 3-4 டேஸ்க்கு நமக்கு நல்லாவே வந்து ஸ்நாக்ஸ் ஓடும் ஹெல்த்தியாக. அடுத்தது லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், லேடிஸ் ஃபிங்கர் ரோஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மக்கானாவும் எடுத்து வச்சுருக்கேன் பாக்ஸில்.